வணக்கம் நண்பர்களே. உங்க உடம்புக்கு சக்தி வேண்டுமா? எலும்புகளை பலமா வச்சிருக்க வேண்டுமா? நரம்புகள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமா? 60 வயசான பிறகும் 30 வயசு இளைஞனை போல ஓட வேண்டுமா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போற இந்த ஒரு உணவை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க உலர்ந்த திராட்சை. இதை இங்கிலீஷ்ல ரெசின்ஸ் இல்ல நம்ம கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரைட் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பலரும் இதை சாதாரண ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி பற்றி தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு கைப்பிடி உலர் திராட்சை உடல் பலம் தரும், இரத்தத்தை சுத்தம் செய்யும், மலச்சிக்கலை சரி செய்யும், கண் பார்வையை மேம்படுத்தும், எலும்பு வலிமையை அதிகரிக்கும், ஆண் பெண் இருவருக்கும் சக்தியை தரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உலர் திராட்சையுடைய பயன்கள் என்ன, தினமும் எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிக நன்மை, யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், இரவில் ஊற வைத்து சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த திராட்சை பழத்தை வெயில்ல அல்லது இயற்கை முறையில உலர்த்தினால் கிடைக்கிறதாங்க இந்த உலர் திராட்சை, அதாவது ரெசின்ஸ். தமிழ்ல இதை உலர் திராட்சை, கிஸ்மிஸ், ட்ரை கிரேப்ஸ் என்று சொல்வார்கள். இது சிறிதாக இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக பெரியது. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமா? இதுல அயன், அதாவது இரும்பு சத்துக்கள், கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், மெக்னீசியம், இயற்கையான சுகர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாம் தாங்க சேர்ந்து உடம்புக்கு ஒரு சூப்பர் சக்தியை கொடுக்குது. உடனடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. நண்பர்களே, சிலருக்கு எப்போதுமே உடம்பு சோர்வாகவே இருக்கும். காலையில் எழுந்ததும் களைப்பு, சிறிது நடந்தாலே மூச்சு வாங்கும், படிக்கட்டே ஏறவே முடியாது. அப்படி இருந்தால் உங்கள் உடம்புக்கு எனர்ஜி, அதாவது இயற்கையான ஒரு எனர்ஜி தேவை. அதற்கு சிறந்த உணவு தாங்க இந்த உலர் திராட்சை. இதில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை உடனடியாக உடலுக்கு ஒரு உடல் சக்தியை கொடுக்கும். டீ காஃபி குடிச்சா கிடைக்கிற எனர்ஜி டெம்பரவரி தான். ஆனால் இந்த உலர் திராட்சை கொடுக்கக்கூடிய சக்தி நீண்ட நேரம் வரைக்கும் இருக்கும். அதனால தான் பல விளையாட்டு வீரர்கள் கூட இதை தினமும் சாப்பிடுவாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க டெய்லியுமே இந்த உலர் திராட்சை எடுத்துட்டு வருவாங்க. அடுத்து ரத்த சோகையை சரியாக்குறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். குறிப்பாக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்களுக்கு இது மிகவும் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தான் உடல்ல ரத்தம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது ஹெச்பி லெவல் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவே போதுங்க. இதில் இருக்கக்கூடிய அயன் உடம்புல சிவப்பு ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு உதவி பெறும். இது கம்மியாக இருந்துச்சுன்னா மயக்கம், சோர்வு, முகம் ரொம்ப டல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உலர் திராட்சையை எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த மயக்கம், சோர்வு இது எல்லாமே சரியாகி உங்கள் உடலில் ரத்தம் அதிகரிக்கப்படும். அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, மலச்சிக்கலுக்கு அற்புதமான மருந்தா இந்த உலர் திராட்சை இருக்குதுங்க. இப்போ பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மலச்சிக்கல் தாங்க. 3 நாள் கழிச்சாலும் மலமே வராது, வந்தாலும் கஷ்டப்பட்டு வரும். இதனால வயிறு வீக்கம், வாய்வு பிரச்சனை, மூலம், உடல் சூடு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இரவு நீங்கள் 10 உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் குடல் நன்றாக சுத்தமாக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உதவி. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளுக்கு பலத்தை அதிகரிக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி, எலும்பு பலவீனம் இருக்கும். ஆனால் இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் போரான் எலும்புகளை பலமாக்குறதுக்கும் பயன்படுது, இரும்பு போல ஆக்குறதுக்கு பயன்படுது. தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நடக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும், கால்வலி குறையும், மூட்டுகள் ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். கால்வலி, மூட்டு வலி, கை வலி, தோல் வலி எல்லா வலியுமே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, இதயம் பாதுகாக்கப்படும். இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இதயம் சரியாக வேலை செய்யணும்னா கண்டிப்பாக பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு சத்து இதயத்துக்கு ரொம்பவே தேவை. நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கினா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ ஆனால் இந்த உலர் திராட்சை என்ன பண்ணுதுன்னா, அந்த உலர் திராட்சையில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது. இதனால் இந்த உலர் திராட்சை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய இதயம் பாதுகாக்கப்படும். இதனால் பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதய துடிப்பு ரொம்பவே சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரோக் வரக்கூடிய அந்த ஆபத்து எல்லாமே குறைக்கப்படும். ஸோ உலர் திராட்சை நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு திராட்சையாக இருக்குது.
அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, கண் பார்வைய மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில சிறிய குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, கண் பார்வை மங்கலா தெரிகிறது. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா, டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக எல்லாருமே மொபைல், லேப்டாப் இது எல்லாமே அதிகமா பயன்படுத்துறோம். ஸோ, இதனால சின்ன வயசுலயே கண் பார்வை குறைபாடு வந்துருது. அதிகமா மொபைல், டிவி, லேப்டாப் எல்லாருமே இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன குழந்தைகள் 6 மாத குழந்தை கூட மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய கண் பார்வை குறைபாடை தடுக்கிறதுக்கும் அந்த உலர் திராட்சை பயன்படுது. ஸோ கண்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், கண் பார்வையை நம்ம கூர்மையாக வச்சுக்கிறோம்னா கண்டிப்பாக உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தால் போதும், உங்களுடைய பார்வை மீண்டும் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அடுத்த ஒரு முக்கியமான நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சை. ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆண்கள் கவனமாக நல்லா கேளுங்க. இந்த உலர் திராட்சை உடல் சக்தியை அதிகரிக்கும், சோர்வை குறைக்கும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துங்க. திருமண வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்கிறதுக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உலர் திராட்சை ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பழைய மருத்துவ முறையில் உலர் திராட்சை ப்ளஸ் பால் சேர்த்து குடித்தா ஒரு சக்தியான பானமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் கிடைக்கும். அது ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், அந்த ஹார்மோன் பூஸ்ட் செய்யப்படும் உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அவ்வளவு சக்திகளை கொண்டது. இதற்காக ஆண்கள் நிறைய மருந்து, மாத்திரை அப்படி இப்படின்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த ஒரு உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாவே போதும், உங்களுக்கு தேவையான ஸ்டாமினா நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஆண்களுக்கு கிடைத்த மாதிரியே பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். பெண்களை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஹார்மோன்களை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா நிறைய பெண்களுக்கு என்ன ஆகும்னா, ஹார்மோன் சமநிலையில் இருக்காது, பேலன்ஸாக இல்லாதப்ப அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை. சில பெண்களுக்கெல்லாம் அவங்க முகத்தில் முடி எக்ஸ்ட்ரா வளர்றது, சில பெண்களுக்கு தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது வர்றதுக்கு காரணம் ஹார்மோன் சமநிலை இல்லை, அப்படி தான். ஸோ இனி உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் சமநிலைப்படுத்தும். முக்கியமாக 40 வயதை எட்டின பெண்கள், மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த பீரியட் டைம் நிற்கும்ல, அவங்கெல்லாம் ரொம்பவே வீக்காக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான உணவாக உலர் திராட்சை இருக்குது. அடுத்து கர்ப்பிணி பெண்கள், அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ரத்தம் குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு உணவு ரத்தத்தை அதிகப்படுத்தும், ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தும். அடுத்து முகங்களை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு அந்த உலர் திராட்சை பயன்படுது. இதில் அதிக அளவில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதனால உங்களுடைய தோல் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். உங்களுடைய முடியை நல்லா வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்க்குறதுக்கு இந்த ஒரு உணவு உங்களுக்கு பயன்படும். குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் பலவீனமாக உள்ள பெண்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இந்த உலர் திராட்சை இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, மூளைக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. நிறைய பேருக்கு மறதி அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக 60 வயதை கடந்தவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும். பெயர் கூட ஞாபகத்தில் இருக்காது, என்ன பேச வர்றதையும் மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க உலர் திராட்சையை எடுத்துக்கிறபோது அவங்களுக்கு நல்லது ஒரு ஞாபக சக்தி வரும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பவரை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு உலர் திராட்சை பயன்படுது. நம்ம இவ்வளோ நேரம் இதனுடைய நன்மைகளை பார்த்தோம். இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான சிறந்த முறை இரவில் 10லிருந்து 15 உலர் திராட்சையை தண்ணியில் எடுத்து நீங்கள் ஊற வச்சுருங்க. காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடணும். ஊறிய தண்ணீரையும் நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஊற வைக்கும் போது நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். ஊற வச்சு தான் சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிட்லாம்னா, அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்ம சொன்ன அந்த அளவு 10லிருந்து 15. ஸோ இது மட்டும்தான் எடுத்துக்கிறணும், அதிகமாக எடுக்காதீங்க. குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு 5லிருந்து 10 கொடுத்தாவே போதும், இல்லைனா 5 கொடுத்தாவே போதும். பெரியவர்களுக்கு தான் 10லிருந்து 15, சீனியர்ஸ் வயதானவர்களுக்கு 8லிருந்து 12 கொடுத்தாவே போதும். யாரெல்லாம் உலர் திராட்சையை எடுக்கக்கூடாது அப்படின்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கலாம், இல்லை மீடியமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் இயற்கையான சுகர் இருக்குது. நீங்கள் சுகர் இருக்கும்போது இதை எடுத்திங்கன்னா சுகர் அதிகமாயிரும்.
இந்த உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் வந்து கிடைக்கும். இந்த 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா காலையில் ஏற்படக்கூடிய எந்திரிக்கும் போது வரக்கூடிய சோர்வு குறையும், மலச்சிக்கல் சரியாகும், முகம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும், உடலுக்கு ஒரு சக்தி வந்து நல்ல தூக்கம் வரும். பாலுடன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது இரவு சூடான பாலில் உலர் திராட்சையை சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் பலம் அதிகமாகும், நல்ல தூக்கம் வரும், நரம்புகள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும், எலும்புகள் நல்லாவே பலம் அதிகரிக்கும். வயதானவர்களுக்கு ரொம்பவே இது முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. ஏன்னா 60 வயசுக்கு மேலே உடல் பலவீனம் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இயற்கையான ஃபுட் ரொம்பவே முக்கியம், அவங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இந்த உலர் திராட்சை எளிதில் வேகமாகவே சீரணமாகும், உடனடியாக சக்தி கிடைக்கும், இரத்த ஓட்டம் மேம்படும், எலும்புகள் பாதுகாக்கப்படும். நண்பர்களே, விலையுயர்ந்த மருந்துகள் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இயற்கை கொடுத்துள்ள இந்த சிறிய உணவுகள் நம்ம உடம்பை பாதுகாக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புத உணவு தான் இந்த உலர் திராட்சை. இன்றிலிருந்து தினமும் சரியான அளவில் மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உங்க உடம்பு உள்ளிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்களே அதை உணர ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.